ஒரு மோடி அல்லது ஒரு மக்கரோனுடைய பாதுகாப்புலேயே நம்ம இவ்வளோ சந்தோஷமாகவும் சமாதானமும் நம்ம இருப்போம்னு சொன்னால், பரலோக தேவனுடைய பாதுகாப்பு வேலிக்குள்ளே இருக்கிற நீங்களும் நானும் எப்படிங்க இருப்போம்? எருசலேம் என்பது இன்றைக்கு சபை. அப்போ ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் ஆராதிக்க வருகிற அவருடைய சபை அதுதான் எருசலேம். ஆமென். எரு ஷாலோம், ஷாலோம், எரு ஷாலோம். ஷாலோம்னா சமாதானம். எருன்னு சொன்னா வீடு. எரு அப்படின்னு சொன்னா வீடு. ஷாலோம் நிறைந்த சமாதானம் நிறைந்த வீடு. என்னங்க, உலகத்திலே சமாதானம் நிறைந்த இடம் எதுவுமே கிடையாது. ஆனால் தேவனுடைய வீடு. அல்லேலூயா. இங்கே தான் ஆடி பாடி ஆனந்த களிப்பாக கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து இருக்கிறோம். உள்ள துன்பங்களை, துயரங்களை, கவலைகளை, கண்ணீர்களை மறந்து அல்லேலூயா கர்த்தரை நம்ம பிரைஸ் பண்ணுகிற இடம் தான் இந்த இடம். ஆமென். கர்த்தரை உயர்த்துகிற இடம் தான் இந்த இடம். அப்போ இந்த எருசலேம் என்கின்ற சபையை முதல்ல தேவன் அக்கினி மதிலாக இருந்து காத்துக்கொள்றாராம். ரெண்டாவது எருசலேம் யாரை குறிக்குதுங்க? உங்களை தான், என்ன தான் குறிக்குது. ஏன்னா நீங்க தான் எருசலேம்ல இருக்கிறீங்க. அந்த வீட்டுக்குள்ள நீங்க தான், நான் தான் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், உங்க ஒவ்வொருவரையும் சுற்றிலும் நான் அக்கினி மதிலாக இருக்கிறேன். அல்லேலூயா. யோபுனுடைய குடும்பத்தை அக்கினி மதில் போட்டு காத்ததாக பைபிள்ல சொல்லல. யோபுனுடைய குடும்பத்தை வேலி எடுத்து காத்தீங்கன்னு தான் பைபிள் சொல்லுது. ஆனா இங்க தேவன் சொல்றாரு, எருசலேமுக்கு நான் தாமா அக்கினி மதிலா இருப்பான். கரங்களை தட்டுங்களா. அல்லேலூயா. இயேசுவே உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு மதிலை போல அவர் இருக்கிறாராம். கற்பனை பண்ணி பாருங்களேன். எப்படிங்க இது புரிஞ்சுக்கொள்ளுது? இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கிறீங்க. பாண்டிச்சேரியை காத்துக்கொள்வது யாருங்க? பாண்டிச்சேரியை காத்துக்கொள்வது யாருங்க? இன்னைக்கு யாருங்க பாண்டிச்சேரியை காத்துக்கொள்றா? சரி, இந்தியாவை இன்னைக்கு யார் காத்துக்கொள்றா? மோடி. மோடி தானே காத்துக்கொள்றாரு. அவர் தானேங்க எல்லாம் பவர் நிறைஞ்சவர். அப்போ இந்தியாவுக்கு மோடி தான் பாதுகாப்பாக இருக்கிறார். நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ ஏற்றுக்கொள்ளி, அதுதான் உண்மை. அப்படின்னு சொன்னால் மோடி டெய்லி காலங்கத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்து எல்லாம் ஒழுங்காக இருக்குதாப்பா, நல்லா இருக்குதுங்களா, எங்கெங்கே பெயிண்ட் அடிக்கணும், எங்கே சிமெண்ட் பூசணும் கேட்குறாரா? இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அவர் தான் பாதுகாப்பாக இருக்கிறாரு. வேதம் சொல்லுது, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இயேசுவே உங்களை சுற்றிலும் ஒரு மதிலாக வந்து அமர்ந்திருந்து அதன் நடுவில் அவர் மகிமை அடைந்து கொண்டு இருக்கிறாராம். கரங்களை தட்டி சொல்லுங்களேன். ஒரு மோடி அல்லது ஒரு மக்கரோனுடைய பாதுகாப்புலேயே நம்ம இவ்வளோ சந்தோஷமாகவும் சமாதானமும் நம்ம இருப்போம்னு சொன்னால், பரலோக தேவனுடைய பாதுகாப்பு வேலிக்குள்ளே இருக்கிற நீங்களும் நானும் எப்படிங்க இருப்போம்? அங்கே அழுகை இருக்குமா? அங்கே கண்ணீர் இருக்குமா? அங்கே கவலை இருக்குமா? என்னங்க இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஏன் போய் சொல்றீங்க? கவலை இருக்கும், கண்ணீர் இருக்கும், துன்பம் இருக்கும், துயரம் இருக்கும். ஆனால் அதன் நடுவில் உங்களுக்குள்ள ஷாலோமை அவர் கட்டளையிடுகிறார், சமாதானத்தை கட்டளையிடுகிறார், மகிழ்ச்சியை கட்டளையிடுகிறார், திருப்தியை கட்டளையிடுகிறார், உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறார். ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் தாமா உனக்கு வேலி. அப்போ உலகம் நிறைய வேலிகளை போடுது. நிறைய கல், மண், சிமெண்ட் எதை வச்சு நாங்கள் கூட எங்கள் வீட்டை சுற்றி வேலி போட்டு வச்சிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த வேலி உங்களுக்கு வேணும் தான். ஆனால் அந்த வேலி யார் மேலே போடப்பட்டு இருக்கிறது? யார் மேலே? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே அந்த வேலி போடப்பட்டு இருக்கிறது.